திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம். மடத்தின் கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற பிரயாசை அன்றைய இளையவரை தஞ்சாவூர் சென்று சரபோஜியின் பிள்ளையான சிவாஜியை பார்த்து உதவி கேட்கச் செய்தது. ஆனால் அவரோ இப்பொழுது வசதிப்படாது, தன் நிர்வாகமே சிரமத்தில் இருக்கிறது என்பது போல் கூறி அவரை அனுப்பிவிட்டார். இளையவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. பெரும் ஏமாற்றமாகிவிட்டது. கிட்டத்தட்ட இந்த கோயிலை கட்டுவதற்காக டொனேஷன் கேட்டு ஒருவரிடம் செல்ல அவர் மறுதளித்து பேசும் பொழுது நமக்கு ஏற்படுமே அப்படி ஒரு ஏமாற்றம்தான் இது. நமக்கு இது தாங்கும், சில நாட்களில் சரியாகிவிடும். ஆனால் இளையவர் போன்ற பீடாதிபதிகளை இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் பெரிதாகவே பாதித்துவிடும். நாமே நேரில் போய் பேசியும் காரியம் பலிக்கவில்லையே என்றால் இந்த மடத்துக்கும் சங்கரர் வழி நடக்கும் சந்நியாசியான தனக்கும் மதிப்பே இல்லையா? ஒருவேளை பொருள் கேட்டு தான் செல்லாது இருந்திருந்தால் மதிக்கப்பட்டு இருப்பேனோ? நேரில் சென்றது பிழையோ? இப்படி இளையவருக்குள் ஏராளமான கேள்விகள். மனபாரம் தாங்காமல் பெரியவரிடம் அதை இறக்கவும், பெரியவர் அதற்கு சொன்ன பதிலில் அவரது முதிர்ச்சியும் தவசீலமும் புரிந்தது. போகட்டும் விடு, மடத்தை நாம் நடத்துவதாக கருதுவதே முதல் தவறு. அந்த சந்திரமௌலியும் காமாட்சியும் அல்லவா நடத்துகின்றார்கள். எனவே இதை அவளிடம் விட்டுவிடு, நாம் நம் கடமையை செய்வோம். இதற்கு மேல் இது குறித்து கவலைப்படுவது நமக்கு அழகல்ல, இது நமக்கு தெளிவில்லை என்றாகிவிடும் என்று கூறினாராம். இளையவர் துறவுக்கு புதியவர், அதே சமயம் வயதிலும் இளையவர். அதனால் லௌகீகமாக காமியார்த்தமாக யோசித்து செயல்பட்டு விட்டார். பெரியவரும் அதற்காக அவரை கோபித்துக் கொள்ளாமல் ஆற்றுப்படுத்தினார். அப்படி செயல்படும் பொழுது தம் அனுபவத்தையும் அதில் காட்டினார். உச்சபட்சமாக அவர் சொன்னது, இந்த மடத்தை நாம் எங்கே வழி நடத்துகின்றோம், இந்த சந்திரமௌலியும் காமாட்சியும் அல்லவா வழி நடத்துகிறார்கள் என்று கூறியதுதான். இது ஒருவித சரணாகதி. இதுதான் உண்மையில் நான் என்கின்ற பற்றுத்தலை இல்லாத நிலைப்பாடு. இதுவே உத்தமமான துறவியின் லட்சணம். நமது பெரியவர் வரையில் கூட இப்படி ஒரு விஷயம் நடைபெற்றது. அதை சிந்தித்துவிட்டு பிறகு சென்ற நூற்றாண்டு விஷயத்துக்கு செல்வது உசிதம் என்று படுகின்றது. ஏனென்றால் இந்த இடத்தை விட்டுவிட்டால் இப்பொழுது சொல்லப்போகும் விஷயத்தை சொல்ல சரியான ஒரு இடம் கிடைக்காமலும் போகலாம். ஒரு கிராமத்தில் பெரியவர் முகாமிட்டிருந்த சமயம் துடைத்து போட்ட மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தீர்ந்துவிட்டு இருந்தன. காரியதரிசியும் பரிகாரர்களும் பரிசாரகர், அதாவது சமையல் செய்பவரும் பெரியவரிடம் வந்து அதை தெரிவித்தனர். இன்று இரவு பொழுதை எப்படியாவது கடத்தி விடலாம், நாளைக்கு படத்தில் தம்பிடி கூட அரிசி பருப்பு இல்லை என்று அவர்கள் குரலில் பெரும் வருத்தம். ஆனால் பெரியவர் அதை கேட்டு வருத்தப்படவில்லை. அப்படியா என்று மற்ற விஷயங்களை சொல்வதை கேட்டுக்கொள்வது போலவே தான் இதையும் கேட்டுக்கொண்டாராம். அவர்களுக்கோ என்ன இப்படி இருக்கிறார், காஞ்சிபுரத்துக்கோ இல்லை பெரியவர் சொன்னால் செய்ய தயாராக உள்ள தனவான்களுக்கோ தகவல் அனுப்பலாம் அல்லவா, இந்த சிக்கலிலிருந்து எப்படி மீள்வது என்று அவர்களுக்கு கவலை. நன்றாக கவனியுங்கள், இவர்களும் அம்பாள் பார்த்து கொள்வாள் என்று நினைக்கவில்லை, நினைக்கவும் முடியாது. ஏனென்றால் இது விஞ்ஞான காலம், அற்புதங்களெல்லாம் கதை கட்டுரைகளில்தான் சாத்தியம் என்கின்ற அளவுக்கு நம்பிக்கையின் வீரியம் உள்ளது. ஆனால் பெரியவரோ காமாட்சி பார்த்து கொள்வாள், கவலையை விடு என்று கூறிவிட்டு தியானத்தில் உட்கார்ந்து விட்டாராம். அவர்களால் பெரியவரிடம் போய் மல்லுக்கு நிற்க முடியவில்லை. பதட்டத்தொழுது பொழுது விடிந்ததும் அதிசயம் போல ஒரு வண்டி நிறைய அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழம் என்று வந்து இறங்கியது. யார் அனுப்பினார்கள் இதை என்ற கேள்விக்கு கிடைத்த விடையில்தான் அற்புதங்கள் இந்த நாளிலும் நடக்க முடியும் என்பதற்கான விஷயமே உள்ளது. பக்கத்து கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்க இருந்ததாம். அந்த திருமணத்துக்கான விருந்து உணவுப் பொருட்கள் தான் அவை. ஆனால் கடைசி நிமிடத்தில் மாப்பிள்ளை பையனுக்கு அம்மை போட்டு விட்டதால் கல்யாணம் செய்ய முடியாத நிலை. வாங்கிவிட்ட அவ்வளவையும் என்ன செய்வது என்று யோசித்த பொழுது மடம் வந்து முகாமிட்டிருப்பது அந்த திருமண வீட்டைச் சேர்ந்த பெரியவருக்கு தெரிய வந்ததாம். மடத்தில் தினமும் நடப்பதை தெரிந்து கொண்ட அந்த பெரியவர், இதை மடத்துக்கு கொடுத்து விடு, வீணாகாமல் நல்ல விதமாக பயன்படும் என்று சொல்லி வண்டியோடு அவ்வளவு சரக்கையும் எடுத்து கொண்டு வந்து விட்டார். மூட்டையில் அரிசி, கூடை கூடையாக காய்கறி, பழங்கள், பருப்பு, எண்ணெய் என்று சகலமும் வந்து இறங்கியதை பார்த்த காரியதரிசியும் பரிசாரகரும் திகைத்து போய் பெரியவரிடம் கூறவும் சிரித்து கொண்ட பெரியவர்,
காமாட்சி பார்த்துப்பா, உனக்கு என் மேலே கூட அப்படி சொன்னபோது கோபம் வந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிற என்று கேட்டாராம். அவர்களால் பதிலுக்கு என்ன சொல்ல முடியும்? சிலிர்ப்பதை தவிர ஒரு விஷயத்தில் குழப்பமே இல்லாமல் 100% நம்புவது என்பதில்தான் அற்புதங்கள் நிகழ்கின்றன. இந்த வகை நம்பிக்கையைத்தான் நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்கின்றனர் சான்றோர். நம் வாழ்வில் நாமும் அநேக விஷயங்களை நம்பத்தான் செய்கின்றோம். ஆனால் நம்பிக்கையோடு கூடவே ஒரு மெல்லிய நூல் அளவுக்காவது இது ஒருவேளை நடக்காமல் போய்விட்டால் என்கின்ற ஒரு விஷயம் நமக்குள் ஓடியபடியே தான் இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கை முறையும் நமக்கு சொல்லித்தருவதை விட சந்தேகத்தை சொல்லித்தருவதே அதிகம். நம் கண் முன்னால் நம்பி ஜெயித்தவர்களை விட தோற்றவர்களின் எண்ணிக்கை தான் மிகவும் அதிகம். இதை தைரியமளித்து ஊக்கப்படுத்துகிறவர்களை விட பார்த்து கவனம் என்று எச்சரிக்கிறவர்கள்தான் அதிகம். நம்பிக்கையை குறித்து ஒரு கதை கூட உண்டு. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு அந்த மட்டில் ஒரு ஆச்சரிய குழப்பம். பரமேஸ்வரனிடம் பூலோகத்தை காட்டி, பிரபு, ஏன் பூலோகத்தில் மகிழ்வாக இருப்பவர்களை விட துக்கப்படுகிறவர்கள் அதிகம் உள்ளனர்? ஒரு பக்தனாவது நான் பூரண திருப்தியோடு இருக்கின்றேன், உன்னிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்று கூறுவதே இல்லையே, ஏன்? உங்கள் சந்நிதியிலும் சரி, என் சந்நிதியிலும் சரி, கதறி அழுது கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு கேட்கிறவர்களே ஏன் எல்லோரும் இருக்கின்றனர் என்று எதுவும் தெரியாத ஒரு குடும்ப பெண் போல பார்வதி கேட்டாளாம். அப்படியே அனைவரையும் ரட்சிக்கும் கங்கையாய் பாய்கின்ற பூவுலகில் அதில் நீராடியும் மக்கள் இப்படி பாவிகளாக மாயை விட்டு விழாதவர்களாகவே இருப்பது சரியா என்றும் கேட்டாளாம். அதற்கு வார்த்தையில் பதில் கூறுவதை விட நிதர்சனமாக உணர்த்தி விடுவதே மேல் என்று பார்வதி தேவியோடு பூவுலகில் பிரசன்னமாகிவிட்டார் பரமேஸ்வரன். அது எப்படி? அப்படி இப்படி அசைய முடியாத தொண்டு கிழமாக அருகில் கிழவியாக பார்வதி. இருவரும் கங்கை கரைக்கு சிறிது முன்னால் இருந்தனர். பரமேஸ்வரன் தரையில் சுருண்டு படுத்து கொண்டிருக்க பார்வதி கங்கைக்கு போவோர் வருவோரை எல்லாம் பார்த்து, ஐயா, என் கணவர் மிகவும் வயதானவர், அவரால் நடக்க முடியவில்லை, தயவுசெய்து அவரை சுமந்து வந்து கங்கை கரையில் விடுங்கள், அதற்காக நீங்கள் கேட்கும் பொன்னை தருகின்றேன் என்றாள். பொன் கிடைக்கிறது என்றவுடன் பலர் முன்வந்தனர். அப்படி வந்தவர்களிடம் அவர்கள் திகைக்கும்படியாக ஒரு விஷயத்தையும் கூறினாள் பார்வதி. ஐயா, நான் ஒரு உண்மையை கூறிவிட வேண்டும். பொண்ணுக்காக நீங்கள் இவரை சுமப்பதற்கு நன்றி. அதே சமயம் இவரை தீண்டுவோரை இவர் செய்த பாவங்கள் பற்றி கொண்டு விடும் என்பது இவர் பெற்றிருக்கும் வரம். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டுமானால் அதற்கு தனியாக நான் பொன் தருகிறேன் என்றாளாம். கிட்டே வந்தவர்களும் இது நல்ல கதையா இருக்கே என்று திரும்பிவிட்டனராம். காலையிலிருந்து மாலை வரை ஒருவர் கூட உதவ முன்வரவில்லை. அந்தி சாயும் நேரம் ஒருவன் முன்வந்தான். அவன் பார்வதி கூறியதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பரமேஸ்வரனை சுமந்து வந்து கங்கை கரையில் விட்டுவிட்டு பொன் தர வந்த பார்வதியிடம் வேண்டாம் என்று கூறினான். பார்வதி, ஏன் வேண்டாம் என்கின்றாய் என்று கேட்டாள். தாயே, நான் என் பாவங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளவே கங்கை கரைக்கு வந்திருக்கின்றேன். வழியில் இவரை சுமக்க நேர்ந்தது என்னுடைய பாக்கியம், என் பாவச் செயல்களுக்கான ஒரு பரிகாரம் அது. அதே சமயம் அவரது பாவங்கள் என்னை பற்றி கொள்ளும், அதனால் பாதகமில்லை. இவருக்கும் சேர்த்து நான் கங்கையில் மூழ்கும் பொழுது அந்த பாவங்கள் போய்விடுமே, கங்கை இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை என்று திருப்பி கேட்டானாம். பார்வதிக்கும் புரிந்துவிட்டது. பல ஆயிரம் பேர்களில் ஒருவனிடம்தான் பூரணமான நம்பிக்கை இருந்திருக்கிறது, மற்றவர்களிடம் அந்த நம்பிக்கை இல்லை. அதனாலேயே உலகம் முழுக்க தேவை குரல், அழுகை, வலிகள், முனகங்கள் என்று கேட்கின்றது. நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தும் இந்த கதை கட்டுக்கதையாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அதற்குள் பிரகாசிப்பது மறுக்க முடியாத சத்தியம் அல்லவா? இப்படி ஒரு நம்பிக்கை பெரியவரிடமும் இருந்தது. அந்த நாளில் அன்றைய பெரியவரிடம் அந்த நம்பிக்கைதான் இருந்தது. சரி, திரும்பவும் பெரியவர், இளையவர், தஞ்சை சரபோஜி சிவாஜி இவர்களிடம் போவோமா? அன்றைய பெரியவர் இளையவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு திருவானைக்காவலை விட்டு புறப்பட்டு விட்டார். மடத்து பரிவாரம் மிகவும் பெரியது. யானை, குதிரை, காளை, ஒட்டகம் என்று அந்த கூட்டம் பெரிதாக காட்சிக்குரியது. அவ்வளவு பேருடன் கும்பகோணம் சென்று முகாமிட தீர்மானித்தார் பெரியவர். வழியில் இடையிடும் தஞ்சாவூரை தீண்டக்கூடாது.
கோவிலடி வழியாக போய்விடலாம் என்று தீர்மானித்து சென்ற பொழுது திபு திபு என்று சரபோஜியின் சிப்பாய்கள் வந்து அவர்களை சுற்றி வளைத்து விட்டனர். நாங்கள் கும்பகோணம் செல்லுகின்றோம் என்று கூறியதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் உங்கள் அவ்வளவு பேரையும் கைது செய்து அழைத்து வர உத்தரவு என்ற பொழுது இளையவருக்கு பெரும் கோபம். பெரியவரோ தன் முதிர்ச்சிக்கே உரிய சுபாவத்தோடு இதுவும் அம்பாள் சித்தம்தான் என்றாராம். ஆனால் பெரியவரானவர் அந்த போலீஸ்காரரின் ஆக்கிரமிப்பை இதுவும் அம்பாள் செயலே என்று ஞான ருசியோடு பார்க்க இளையவருக்கு மட்டும் கோபமாக வந்தது. உங்கள் சரபோஜி எதற்காக எங்களை இப்படி சுற்றி வளைத்து பிடிக்கின்றார்? இந்த தஞ்சாவூர் நகரத்துக்குள்ளேயே கால் பட்டு விடக்கூடாது என்று தானே ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி வைதிகமானவர்களை சிரமப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு சிப்பாய்களிடமிருந்து பதில் இல்லை. மாறாக நடங்கள் என்கின்ற உத்தரவு வேறு. இதில் பெரியவர் மேனாவை, அதாவது பல்லக்கை சுற்றி மட்டுமே 7-8 போலீஸ்காரர்கள். அதே போல இளையவருக்கும். மேனாவுக்குள் இருக்கும் இளையவர் மனதிலோ சரபோஜி ராஜாவை நினைத்து மிகவும் கொதித்தபடி இருந்தது. உதவி செய்ய முடியாது என்று சொன்னவர் உபத்திரவம் எதற்கு செய்கின்றார் என்ற கேள்வி வேறு. ஆனால் நடந்ததே வேறு. ஊருக்குள் செல்ல செல்ல அது புரிந்தது. வைதிக பிராமணர்கள் பூர்ண கும்பத்துடன் காத்திருக்க வழியெங்கும் தண்ணீர் தெளித்து கோலமும் போடப்பட்டிருந்தது. அதாவது ராஜ வரவேற்பு. இப்படி கூடவா ஒரு ராஜா இருப்பார்? அதற்கு சரபோஜி ராஜாவான சிவாஜி மகாராஜா மிகவும் பணிவாகவே பதில் கூறினார். சுவாமிஜி, முதலில் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களால் நான் மிக மிக தன்யனாகி இருக்கிறேன். நீங்கள் உதவி கேட்டு வந்த பொழுது நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உதவ மறுத்துவிட்டேன். அதற்காக இப்பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகின்றேன் தெரியுமா என்று திருப்பி கேள்வி கேட்டார். உங்கள் பேச்சு செயல் எல்லாமே புரியாத புதிராகவே உள்ளதே என்றார் பெரியவர். உண்மைதான். உங்களிடம் முடியாது என்று நான் சொல்லப்போக அந்த அம்பாளுக்கே என் மேல் கோபமாக வந்துவிட்டது. இரவு என்னுடைய சொப்பனத்தில் தோன்றியவள், என் குழந்தைகளை இப்படி ஏமாற்றி அனுப்பிவிட்டாயே, இதற்காகவா நான் உனக்கு திரவியங்களை தந்திருக்கிறேன் என்று கேட்டாள். உடம்பெல்லாம் வியர்த்து போய்விட தூக்கம் கலைந்து எழுந்து வந்து அமர்ந்தேன். ஒருபுறம் இப்படி கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்கின்ற வருத்தம் ஏற்பட்டாலும் மறுபுறம் அவளுடைய தரிசனம் கிடைத்ததை நான் என்னென்று சொல்வேன். உங்களுக்கு கருணை செய்ய உத்தேசித்தவன் போனால் போகிறது என்று எனக்கும் அவள் கருணை செய்து விட்டாள். இது எத்தனை பெரிய பாக்கியம் என்று கேட்கவும் பெரியவருக்கும் சரி இளையவருக்கும் சரி அப்படியே மனது குளிர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அப்புறம் என்ன, தர்பார் தான். தங்கம் வெள்ளி என்று வாரி இறைத்ததோடு மடத்த பணியாளருக்கான உபப்பொருள்களாக கூடாரத்திலிருந்து வலம்புரி சங்கத்தட்டில் வெள்ளி பாத்திரங்கள் என்றும் பரிசாகவும் குவித்து விட்டார் சிவாஜி மகாராஜா. இது போக தஞ்சை ராஜ வீதியில் யானை மேலே ஏறிக்கொண்டு நகர்வலம் வேறு. இந்த நகர்வலத்தின் பொருட்டு பெரியவர் யானை மீது ஏற சிரமப்பட்ட போது சிவாஜி மகாராஜாவை முன்வந்து தன் தோளை தந்து அதில் பெரியவர் காலை பதித்து யானை மேல் ஏறிக்கொள்ள சிவாஜி மகாராஜாவிடம் ஒரே பூரிப்பு. இறுதியில் கூட்டிக்கழித்து பார்த்த பொழுது மடத்து கடன்கள் அவ்வளவும் நீங்கி 5000க்கும் மேலாக பொற்காசுகள் மீதமாகவும் இருந்தன. அந்த காமாட்சிக்குத்தான் என்ன ஒரு கருணை! இளையவரின் மனது நெகிழ்ந்து விட்டது. அதுவே அவன் இருக்கிறாள், இனி நமக்கென்ன கவலை என்று தொடர்ந்து மடத்த பணிகளை வெகு உற்சாகமாக செய்யவும் காரணமாக ஆகிவிட்டது. இங்கேதான் கடவுள் எனப்படும் காமாட்சியோ மீனாட்சியோ இல்லை. மகாவிஷ்ணுவோ ஈஸ்வரனோ ஏன் ஊரார் அவ்வளவு பேரும் பார்க்க பிரத்யட்சமானதில்லை என்றும் கேள்வியும் விடையும் உள்ளது. இந்த விடை நேரடியானது கிடையாது. அதை சூட்சுமமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளையவருக்கு உற்சாகம் மிதியாட்ட நிலையில் பெரியவரை காமாட்சி தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டாள். அதன் தொடர்ந்து பட்டத்துக்குரியவர் வந்து சேர்ந்தார். இவர் அப்படியே இளையவர் வழியில் சென்று நாடி வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலாகிவிட்டார். நான் ஒரு வேத பிராமணன் என்று ஒருவர் வந்து நின்று கண்களை கசக்கினாலே போதும், இந்தா பிடி என்று அவர் தங்க காசில் இருந்து ரூபாய் வரை தரவும் திரும்பவும் மடம் கடலில் விழுந்துவிட பார்த்தது. இதை பார்த்த முன்னாள் இளையவரும் இப்பொழுதே பெரியவருமான திரும்பவும் கவலைப்படத் தொடங்கி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தார்.
அதன்படி சிவாஜி மகாராஜாவிடம் தன் மடத்து காவலுக்கு ஒரு 10 சிப்பாய்கள் தினப்படி வேண்டும் என்று கேட்க, சிப்பாய்களும் வந்து இளையவரின் முகாமுக்குள் சுற்றி வளைத்து நின்றுவிட்டனர். போலீஸை பார்த்தார். இளையவரிடம் பொய்களை கூறி பொருளுதவி கேட்டு வருபவர்கள் குறைந்து விடுவார்கள், மடமும் கடனிலிருந்து தப்பித்துவிடும் என்பது பெரியவரது எண்ணம். ஆனால் சிப்பாய்கள் வந்து நிற்கவும் இளையவர் நித்திய பூஜையை கூட செய்யாமல் பந்த் நடத்த தொடங்கிவிட்டார். அதாவது நித்திய பூஜை எதையும் செய்யாதபடி ஒரு மௌன யுத்தமும் ஆரம்பமாகிவிட்டது. அதன் பின் பெரியவர் வந்து, இப்படி இருந்தால் மடம் கடனில் சிக்கிவிடும், இதை படாத பாடுபட்டு சிவாஜி மகாராஜா உதவியால் மீட்டு வைத்திருக்கிறேன் என்று கூறவும் இளையவர் சமாதானமானார். போலீசாரும் வாபஸ் ஆகினர். அதே சமயம் புதிதாக பொறுப்பேற்ற இளையவருக்கு புது புது எண்ணங்கள். மடத்துக்கென்று நிரந்தர வருமானம் வந்தபடியே இருந்தால் வாரி வழங்குவது குறித்தோ இல்லை மற்ற செலவுகளை குறித்தோ கவலை கொள்ள தேவையில்லை அல்லவா? ஒரு சிறந்த நிர்வாகியைப் போல் யோசித்தவர் மடத்தில் மீதமிருக்கும் பொன்னை கொண்டு நிலத்தை வாங்கி குத்தகைக்கு விட்டால் மடத்துக்கு அதன் மூலம் வருமானம் தவறாமல் வரும், தானியங்களும் கூட கிடைத்துவிடும் என்று நினைத்து பொன்னை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு தனியே ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள கபிஸ்தலம் என்ற ஊருக்கு பயணமாகிவிட்டார். அவருக்கு அப்பொழுது கை கொடுத்து உதவி செய்தவர் கபிஸ்தலத்து மூப்பனார்தான். இப்போதைய மூப்பனார் அல்ல, அவருடைய முன்னோர்கள்தான் அப்படி செய்தவர்கள். அப்பொழுது கும்பகோணத்துக்கு வடக்கில் அணைக்குடி என்ற கிராமம் இருந்தது. அந்த ஊரைச் சேர்ந்த மிராசுதாரான அணைக்குடி பிள்ளை என்பவரிடம் மூப்பனார் அவரை அழைத்துச் சென்றார். மிராசுதாருக்கு இளையவரின் அக்கறை மற்றும் அவருடைய தெய்வீகம் மிகவும் பிடித்து விட்டது. இளையவர் கொடுத்த பொன்னை 17,000 ரூபாயாக மாற்றி எடுத்துக்கொண்டு பதிலுக்கு தன்வசம் கும்பகோணத்துக்கு 2 மைல் தொலைவில் இருந்த கருப்பூருக்கு சென்று 40 வேலி ஏறக்குறைய 270 ஏக்கர் நிலத்தை சாசனம் செய்து கொடுத்தார். அத்தனை பெரிய இடம் பல லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆனால் மிராசுதாருக்கு மடத்துக்கு உதவ வேண்டும் என்பதுதானே என்னை. ஒரு மடத்த நிர்வாகம் என்பது கூட இப்படி செலவுக்கும் கடனுக்கும் இடையில் சிக்கி தெய்வீகமாக மீட்டு எடுக்கப்பட்டு அதன் காரணமாக நிரந்தர வருமானம் வந்தது என்பது ஒரு பொதுவான அமைப்புக்கு தேவையே என்கின்ற யதார்த்தத்தில் வந்து நின்றுவிட்டது. இனி நாம் நம் மகா பெரியவரிடம் வந்துவிடுவோம். இந்த சம்பவங்களை எல்லாம் சொன்ன அவர் மடத்து நிர்வாகம் பற்றி சொன்ன கருத்துதான் இங்கே மிகவும் முக்கியம். மடத்துக்கு பணபலம் அதிகம் கூடவே கூடாது என்கின்ற கட்சிதான் அது. இந்த பலத்தை பெருக்குவதில் கவனம் சென்றால் தபஸ், தியானம் போன்ற ஆத்ம விசாரங்களில் எப்படி இறங்க முடியும்? இந்த மட்டில் சகலத்தையும் அம்பாள் செயலாக கருதிய முந்தைய பெரியவர்களின் நம்பிக்கையும் செயல்பாடுமே சரியானதாகும். அவளிடம் சகலத்தையும் விட்டுவிட்டு மடாதிபதிக்கு உண்டான கடமைகளிலிருந்து துளியும் விலகக்கூடாது. விலகி வருவாயை பற்றி சிந்தித்தால் ஆத்ம விசாரம் தூரச் சென்றுவிடும், அம்பாளும் தூரச் சென்று விடுவாள். அவள் மேல் எண்ணம் இல்லாமல் தானே நிலம் வாங்குவது, அதன் மூலம் வருவாய் காண்பது என்று புத்தி போகின்றது. என்னதான் நல்ல எண்ணத்தோடு நல்ல அனைத்தும் பொருளாதார பற்றாக்குறையால் க்ஷீணித்து விடக்கூடாது என்று கருதி இதுபோல் செயல்பட ஒரு தனி துணிவும் பார்வையும் வேண்டும். அது அன்றைய இளையவரிடம் இருந்தது. அன்று அவர் வாங்கி போட்ட இடத்து வருவாய்தான் இன்று வரை மடத்துக்கும் பெரிய வருவாய் என்று கூறிய பெரியவர் கலியில் பக்தியை வளர்க்க முயற்சிக்கும் பொழுது இதுபோல் ஒரு சில சமாச்சாரங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் சமரசமே வாழ்வாக மாறியபடி நிர்வாகிப்பதில் மடத்தின் அருட்பிரகாசம் இருக்கின்றது என்கின்றார். இதை தான் வழிநடத்தும் மடத்துக்காக மட்டும் அவர் கூறவில்லை, எல்லோருக்குமாக பொதுவான கருத்து அது. பணம் சம்பாதிப்பது பின் காப்பாற்றிக் கொள்ள பாடாய்ப்படுவது என்பதிலேயே இன்று பலருடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இங்கே அருளை சம்பாதிப்பது என்பது சுருகாய் போல ஏதோ இருக்கின்றது, அவ்வளவுதான். பொருளை விட இந்த அருள் என்ன அத்தனை பெரிதா? எந்த வகையில்? பெரியவரின் வாழ்வில் ஒரு மகத்தான சம்பவம். அது பொருளை துச்சமாக்கி அருளை ஒரு மலை போல எல்லோருக்கும் காட்டியது. அது அருளை மலை போல் காட்டிய அந்த சம்பவம் ஒரு அற்புதம். குறிப்பாக என் வரையில் அது மிகுந்த உற்சாகத்தையும் ஒரு புது தெம்பையுமே தந்தது. அந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன் கேள்விக்குரிய சில விஷயங்களை பற்றி இங்கே சிந்திப்பது அவசியம் என்று தோன்றுகின்றது. இந்த தொடரில் முதல் அத்தியாயத்திலேயே என் ஆன்மீக தேடல்களுக்கும் குழப்பங்களுக்கும் விடையை பளிச்சென்று அளித்தவர் மகாபெரியவர் என்று குறிப்பிட்டிருந்தேன். எனக்கு மட்டுமல்ல, ஆன்மீக நெறியோடு உடைய அவ்வளவு பேருக்குமே ஒரு தீராத குழப்பம் அல்லது சலனம்
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிரந்தரமாக இருந்தே வருகின்றது. அது பாவ புண்ணியங்களை பற்றிய சிறு வயதிலிருந்தே பாவம் செய்தால் நரகம் என்றும் புண்ணியம் செய்தால் சொர்க்கம் என்றும் சொல்லியே வளர்க்கப்பட்டவர்கள்தாம் நாம். இந்த பாவங்களில் கூட கிரேடுகளிலிருந்து தொலைப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது மன்னிக்கக்கூடிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம், பிராயச்சித்தம் செய்தால் விலகிவிடக்கூடிய பாவம், அனுபவித்தே தீர்க்கக்கூடிய பாவம் என்று அதில் பல பிரிவுகள். புண்ணியத்தில் கூட இப்படி பல பிரிவுகள் உள்ளன. புண்ணிய பிரிவுகள் பற்றி கேள்வியோ சிந்தனையோ நமக்கு அத்தனை பெரியதில்லை. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் துன்பமாகிய பாவம் என்பது அப்படிப்பட்டதல்லவே. இந்த பாவமாகிய வினையானது 7 பிறப்பும் தொடரும் என்கின்றது ஒரு அறநூல். சமணர்களின் நூலான சிலப்பதிகாரம் கூட வினைகள் விடாது, அது உறுத்து வந்து ஊட்டும் என்று மிரட்டுகின்றது. அதனால்தான் திருட்டு பழிக்கு ஆளாகி கோவலன் கொல்லவும் படுகின்றான். எனவே ஒரு விஷயம் எல்லோருக்குமே பளிச்சென்று புரிகின்றது: தப்பு செய்துவிட்டு தப்பிக்கவே முடியாது என்பதுதான் அது. கடவுளை துப்புரவாக மறுக்கும் நாத்திகர்கள் பலரிடம் கூட இந்த நம்பிக்கை ஓரளவு இருக்கத்தான் செய்கின்றது. சொல்லப்போனால் இந்த நம்பிக்கையும் இது சார்ந்த பயமும் தான் ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது. இந்திய நாட்டு மக்கள் தொகை 100 கோடியை எப்பொழுதோ எட்டிவிட்டது. ஆனால் இங்கே போலீஸ்காரர்களை எடுத்துக்கொண்டால் அதில் 1% கூட இருக்க மாட்டார்கள். இவர்களோ 100 கோடி பேரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். சுயமாக ஒரு தர்ம சிந்தனையும் அச்சமும் கட்டுப்பாடும் பொது ஜனங்களிடம் இல்லாமல் போனால் இந்த நாடு என்னவாகும்? நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். இந்த பாவம் பற்றிய பயமும் எனக்கு வாழ்க்கையில் அமைந்த விதம் குறித்து எனக்குள் நிறையவே கேள்விகள் உண்டு. நான் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. என் ஜாதகத்தை அலசிய ஒரு தேர்ந்த ஜோதிடரும் உங்களுக்கு அது கிடைக்காது, காரணம் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான் என்றார். அவரிடம் என் விவாதம் தொடர்ந்தது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்பதை சொல்லும் கட்டத்துக்கான பெயர்தான் அது. அடேயப்பா, அதை வைத்து நான் எவ்வாறு இருந்தேன் என்று கூறிவிட முடியுமா? தாராளமாக. நல்ல ஜோதிட ஞானம், கணக்கும் போடும் சாதுரியமும் ஒரு ஜோதிடருக்கு இருந்துவிட்டால் பிரித்து மேய்ந்து விடலாம். நீங்கள் எப்படி? இந்த மட்டில் என்னால் பிரித்து மேய முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு நிச்சயமாக சரியாக கூற என்னால் முடியும். சரி, என்னுடைய வரையில் உங்களுடைய பதில் என்ன? உங்கள் புண்ணிய பலத்துக்கு நீங்கள் ஆசைப்படுவதை ஈரேற்றும் சக்தி கிடையாது. முயற்சித்தால் முடியாதா? இந்த உலகில் முடியாதது ஒன்றும் இல்லை என்கின்றார்களே. ஆம், கிடையாதுதான். நானும் இடையராது முயன்று என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் செய்ய என்ன இருக்கிறது? இப்படியெல்லாம் இடையராது முயன்று வெற்றி பெறும் ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகம் இல்லை. இப்படி நீங்கள் சொல்வதற்காகவே நான் செய்து காட்டுகின்றேன். மகிழ்ச்சி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோதிடரிடம் விவாதம் முடிந்துவிட்டது. ஆனால் நான் என்ன முயன்றும் என்னுடைய ஆசை ஈடேறவில்லை. ஒரு 10 ஆண்டு அனுபவங்களுக்கு பிறகு திரும்பவும் ஜோதிடரை சந்தித்த பொழுது முன்பு போல் சவால் விடாமல் பேசினேன். முன்பு நீங்கள் சொன்னதே சரி, முயன்றும் என்னால் முடியவில்லை, என் முயற்சிகள் எல்லாம் வீணானதுதான் மிச்சம் என்று அவரிடம் கூறினேன். அவர் சிரித்தார். எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. மனித முயற்சிக்கு விதி இருந்தால் மட்டுமே வெற்றி என்பதை ஜீரணிக்கவே கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இடதுசார்பு சிந்தனையாளர்கள் முயற்சி செய்து கொண்டே இரு, ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெற்றே தீருவாய் என்கின்றார்கள். அவர்கள் கூறும் சொற்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் முயற்சித்தாலும் விதி இருந்தால்தானே வெற்றி என்னும் பொழுது சோர்வு வந்து கவ்வுகின்றது. உலகில் மிகப்பெரிய அளவு உயரமான மனிதனால் நிலவுக்கு செல்லவும் எல்லா கிரகங்களுக்கும் செல்ல முடிந்த அந்த மனிதனால் ஒரு தீப்பெட்டி அளவிலான செல்போனின் மூலம் உலகில் எந்த மூலையில் இருப்பவரோடும் தொடர்பு கொள்ள முடிந்த மனிதனால் ஒரு விஷயத்தில் தீர்மானமாக முயன்று வெற்றி பெற முடியாமல் போவது என்பது எந்த வகையில் சேர்த்தி என்று அவரிடம் திருப்பி கேட்டேன். இப்பொழுதும் கூறுகின்றேன், முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். வெற்றியடைந்தவர்கள் பின்னாலேயே அவர்களின் இடையறாத முயற்சி இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு இருக்கின்றது. அதற்கு கடவுளும்
கொஞ்சம் கூட கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. யாருக்கு எவ்வளவு என்பதை விட அவர் பிறந்த நேரமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதை அழகாக கூறிவிடுகின்றது. ஒரு எந்திரம் வாங்கினால் அதன் உள்பாகங்களை வரைந்து அதற்கெல்லாம் பெயரிட்டு ஒரு மேனுவல் கொடுப்பார்கள். ஒரு ஊர் என்றால், நாடு என்றாலோ அது இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு வரைபடம் போட்டு, அதை போன்றதுதான் மனிதனின் ஜாதகமும், அதற்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது என்றார். அவர் பேச்சில் லாஜிக்கும் இருந்தது, கொஞ்சம் மேஜிக்கும் இருந்தது. எனக்கு அனுபவப்பட்டபின் ஏற்பட்டுவிட்டால் கேள்வி மட்டுமே உள்ளே எழும்பி நின்றது. நமக்கு ஒன்று கிடைக்காது என்றாலும் அதற்கு காரணம் வினைப்பாடு, இல்லாவிட்டாலும் வினைப்பாடே காரணம் என்றால் நாம் பேசாமல் இருந்து விடலாமே. நடப்பது தானே நடக்கப் போகின்றது என்று எதற்கு மண்டையை போட்டு உடைத்து கொண்டு உன்னையே நீ அறிவாய் என்றும் மனதுக்கு ஒரு மந்திரச்சாவி என்றும் புத்தகங்களை படித்து கொண்டு அல்லாட வேண்டும் என்ற கேள்விதான் விஞ்சி நின்றது. ஆனால் இடது சார்பாளர்கள் இப்படி கேள்வி கேட்டுக்கொள்ளாமல், இன்றில்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் மறுநாள் நாம் அடைய நினைப்பதை அடைந்தே விடுவோம் என்று ஓடுபவர்கள் போல எனக்கு தெரிந்தார்கள். நடக்கிறதோ நடக்கவில்லையோ அப்படி நம்பி வாழ்வதில் ஒரு சுகம் இருப்பதைப் போலவும் தோன்றுகின்றது. என்னடா பெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த அனுபவம் மிகுந்த விஷயம் பற்றி தொடங்கிவிட்டு திசை மாறி எங்கெல்லாமோ போகின்றானே என்று நீங்கள் நினைக்க தோன்றுகின்றதா? நிச்சயமாக இல்லை. இந்த கேள்விக்கும் அந்த அருள் பலத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது. இங்கிருந்து அங்கே சென்றாலே அதன் பரிணாமமும் நன்கு விளங்கும். மீண்டும் நான் கேள்விக்கு வருகின்றேன். பாவ புண்ணியங்களை நாம் பிறப்பெடுக்கவும் நன்மை தீமைகளை அனுபவிக்கவும் காரணம் என்கின்ற ஜோதிட கருத்தை பெரியவரும் வழிமொழிந்ததோடு ஒரு அரிய உதாரணத்தோடு எனக்கு புரியவும் வைத்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.